ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எக்ஸாம் ரிலேட்டடான ஒரு வீடியோ வந்து கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒரு இஷ்யூஸ் வந்து வருது. அதுலிட்ட உங்களுக்கு ஆன்சர் தெரியும். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது அந்த லைன்ல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இது என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இப்ப என்ன இஷ்யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் இயர் டெக்னீஷியன் கிரேட் 1, கிரேட் 3க்கான வந்து ரிசல்ட் வந்து விட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு என்னன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னன்னா, அவர் டெக்னீஷியன் கிரேட் 3 வந்து கிளியர் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான டேட்டுமே தெரிஞ்சிருச்சு. ஸோ 9ஆம் தேதி என்னன்னா அவருக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்டிங் டைமே சொல்லிட்டாங்க. இப்ப அவரால என்ன பண்ண முடியலன்னா, டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண முடியல. ஏன்னா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாதான் கால் லெட்டர் வந்து வரும் ரைட்டா? ஏன்னா கால் லெட்டர் இல்லாம அவரால டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போக முடியாது. இப்ப எதுக்காக இத வந்து நான் வீடியோவா குடுக்குறேன்னா, நெறைய ஸ்டூடண்ட் என்னன்னா தமிழ்நாட்டுல இருந்து நெறைய பேர் டெக்னீஷியன் கிரேட் 3 வந்து கிளியர் பண்ணியிருப்பீங்க. அதுல யாராவது ஒருத்தவங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டிவி முடிஞ்சிருக்கு. என்ன அப்கமிங்ல வந்து எனக்கு இருக்கு. இதுவும் எந்த இஷ்யூமே எனக்குமே இருக்கு அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸோ அது ரிலேட்டடா என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணுங்க. எப்படி நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் 2 நாளா இருக்கனால, அது எல்லாருக்குமே வந்து ஒரு இது இருக்கும், பயம் இருக்கும். இப்ப சில ஸ்டூடண்ட் டவுட் வரலாம். நீங்க ஆர்ஆர்பி சென்னைக்கு வந்துட்டு கால் பண்ணி கேட்க வேண்டியது தானே அப்படின்னே நீங்க சொல்லலாம். எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதாவது அந்த ஸ்டூடண்ட் வந்து என்னன்னா, மோஸ்ட்லி கால் பண்ணி பார்த்துட்டாரு, மெயில் பண்ணி பார்த்துட்டாரு. 3 டைம்ஸ், 4 டைம்ஸ் எல்லாமே வந்து எல்லா இதுலயுமே வந்து என்னன்னா ஆக்சஸ் பண்ணி பார்த்துட்டாரு. So எல்லாமே பண்ணி பார்த்து, எதுவுமே முடியாதனால தான் என்ட்டயும் கேட்டாரு. நானும் மோஸ்ட்லி தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தேன். பட் எதுவுமே வந்து என்னன்னா கிடைக்கல. ஸோ அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்களே அந்த லைன்ல இருந்தாலும், அத எப்படி சால்வ் பண்றது? இல்ல என்ன மாரி வந்ததுன்னா, அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்றது. அத மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட கமெண்ட் வந்து சொல்லுங்க. இல்லையா, என்னோட ஃபோன் நம்பருமே இருக்கு. ஸோ ஃபோன் நம்பர் வந்து என்னன்னா 7871385142. இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணீங்கன்னா, அதன் மூலம் அவங்களுக்கு நான் சொல்லுவேன். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இஷ்யூல இருந்து கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். ஏன்னா ரொம்ப நாளாவே வந்துன்னா, இந்த இஷ்யூஸ் இருக்கனாலே ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து கேட்டுக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இப்ப நம்ம லைன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இது ரிலேட்டடா தெரியும் ரைட்டா? ஸோ அதனால நம்மளுக்கு ஒண்ணுனா, நம்ம அதுல ஒருத்தவங்களுக்கு ஒண்ணுனா, நம்ம வந்து ஹெல்ப் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த இது மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு, உங்களுக்கு தெரியாத இருந்தாலும் தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணா ஃபார்வர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் தட்.